Hello students, 12th English second midterm டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் ப்ளூ பிரிண்ட் என்னன்னு பார்த்துட்டு அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேராகிராஃபில் என்னென்னலாம் படிக்கணும், கொஸ்டின் ஆன்சர்ஸில் என்ன பார்க்கணும், கிராமர் பார்ட், 1 மார்க் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. 12th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 12th இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ பிரிண்ட் பார்த்துடலாம். 50 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் நடக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 45 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 1 மார்க் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க பார்ட் 1ல. ஸோ கொஷின் நம்பர் 1, 2 பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 3, 4ல ஆன்டனிம்ஸ் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 5லேருந்து 10க்குள்ள காம்பவுண்ட் வேர்ட்ஸ், பிளெண்டட் வேர்ட், பொலைட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஆர்டிகல், டிட்டர்மினஸ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட், இடியம், ஜெரண்டியல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், சிலபிஃபிகேஷன், பிரேசல் வேர்ப், அக்ரானிம், அப்ரிவியேஷன், ப்ரிப்போசிஷன், இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 5லேருந்து 10க்குள்ள அந்த 6 கொஷின்ஸ்க்கு இந்த கண்டென்ட்ல இருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ எல்லாமே கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதே மாதிரி இந்த ஜெரண்டியல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ்ல தனியாகவும் கேட்குறாங்க. ஸோ அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்ல உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது வந்து 4 மார்க்ஸுக்கு. அப்ரிசியேஷன் கொஷின்னா உங்களுக்கு போயட்டிக் லைன் கொடுத்து கொஷின் கேட்குறாங்களே அதெல்லாம். அதுக்கடுத்து அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 11, 12, 13 3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து 3லேருந்து 2 எழுதுற மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து கொஷின் நம்பர் 14, 15, 16 இந்த 3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதில் 2 எழுதணும். அதில் என்ன கேட்குறாங்கன்னா சிங்கிள் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கேட்குறாங்க. ஜெரண்டியல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், யூசிங் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ்ல 4 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. அடுத்து பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 17, 18 இது வந்து ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ட்ல இருந்து கேட்குறாங்க. 6 கொடுத்துட்டு 4 எழுத சொல்றாங்க. இது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் 3 மார்க்ஸ். ஓகே, ஸோ 4 3s are 12. அதில் வந்து 19, 20 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா 17, 18 2 கொடுக்குறாங்க. அடுத்து 19, 20 ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் ஆன்சர்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. 3 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா ஸ்லோகன்ஸ் கேட்குறாங்க. 22 ப்ராவர்ப்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். புக் பேக்கில் இருக்க பார்த்தீங்களா, உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் புக் பேக்கில் இருக்கிறது தான் நீங்கள் உங்களுக்கு கேட்குறாங்க. போர்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிட் 4ம் யூனிட் 5ம் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் யூனிட் 6ம் கேட்குறாங்க. ஸோ நான் 4, 5, 6 இந்த 3 யூனிட்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4th பார்ட்டில் 5 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது வந்து 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 4 கொடுத்துட்டு எழுத சொல்கிறாங்க. இது 20 மார்க்ஸுக்கு. கொஷின் நம்பர் 23ல ஏஆர்பின்னு கொடுத்துட்றாங்க. ப்ரோஸ் பேராகிராஃப் 2 கொடுத்து அதுலேருந்து 1 எழுதணும். கொஷின் நம்பர் 24ல ஏஆர்பி கொடுத்துட்றாங்க. அதில் போயம் பேராகிராஃபில் 2 கொடுத்து 1 எழுதுற சொல்கிறாங்க. 25ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் அண்ட் அப்ளிகேஷன், அதாவது பயோடேட்டா ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அதை போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படி அதில் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரீடிங் சொல்லிட்டு அதை வந்து ஒரு 150 வேர்ட்ஸ்க்கு எழுத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 26ல வந்து காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதில் இருந்து நீங்கள் சூஸ் பண்ணி 4 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களோட மார்க்ஸுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அடுத்து தொடர்ச்சியாக வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். உங்களுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 4th யூனிட், 5th யூனிட், 6th யூனிட். ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 4th யூனிட், 5th யூனிட் மட்டும் வர இருக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 6th யூனிட்டும் சேர்த்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 3 யூனிட்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடுறேன். 4th யூனிட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துருவோம். உங்களுக்கு பேராகிராஃப் வந்து காமனான ஒரு பேராகிராஃபை நீங்கள் படிச்சிங்கன்னா எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 116 எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் பேஸ்டு ஆன் யுவர் ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதில் சி why did Hillary become clumsy fingered and slow moving? D what did Hillary find in a tiny hollow? ஸோ இந்த 2 கொஷின்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் சப்டிவிஷனில் A how did the mountaineers belay? B why was the original zest fading away? இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா
இதுலயே வந்து உங்களுக்கு F, the soft snow was difficult and dangerous. Why? F. அதுக்கடுத்தது G, how did the firm snow at the higher regions fill them with hope? இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 mark questions important question. உங்களுக்கு பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு காமனாக நம்ம வந்து எப்படி கேட்டாலும் எழுதுகிற மாதிரி காமனான ஒரு எஸ்ஸே ரெடி பண்ணிக்கணும். ஸோ அந்த பேராகிராஃப்க்கும் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்லி முடிச்சுட்டு நான் அடுத்து ஒரு பிடிஎஃப்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புக் பேக்கில் இருக்க எல்லா கிராமர்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸு, பிரேசல் வேர்பு, வொக்காபுலரியில் இருக்க இடியம்ஸு, ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக வரும். என்னென்ன படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு பிடிஎஃப்ல நான் மொத்தமாக கூட கொடுத்துட்றேன். ஸோ பப்ளிக் வரையுமே அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5th யூனிட்ல என்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன். 5th யூனிட் பேஜ் நம்பர் 148 எடுத்துக்கோங்க. அதில் ரோமன் லெட்டர் 1 இருக்கு இல்லையா? ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 சென்டென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஏ, வாட் வாஸ் புட் ஆன் த ஃபேமிலி ஏஜென்டா, அது படிக்கணும். அடுத்தது பி, ஹூ விசிட்டட் த ஃபேமிலி, இம்பார்ட்டன்ட். சி, டிஸ்கிரைப் த ஸ்டூல் தட் த நரேட்டர்ஸ் ஃபேமிலி ஹேட், அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இ, வாட் வாஸ் ஆஃபர்ட் டு மா மன்னர் பை தர் மதர். நெக்ஸ்ட் எஃப், ஒய் வர் த 2 chairs compared to ராம லக்ஷ்மணா. அடுத்தது ஜி, when did the children shy away from the chair. இது எல்லாமே இந்த யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2ல ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 3 or 4 சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? அதுல ஏ, வாட் ஹேப்பன் டு த விசிட்டர் வென் he sat on the stool, important. D, how was the chair made and how did the villagers react to it, important. Next E, when did the children get over the fear of sitting on the chair. இதெல்லாமே very very important. Page number 180ல question number 1ல answer the following in 1 or 2 sentence இருக்கு இல்லையா? அதில் C, what does the rule of the road mean, அது important. Next F, define liberty as perceived by the author, important. அதுலேயே G, according to the author what are we more conscious of, important. அதுக்கடுத்தது what is the H, what is the foundation of social contact, அது important. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா I, how can we sweeten our life's journey. அடுத்தது J, what does the traffic policeman symbolizer. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2ல ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 3 or 4 சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? அதில் ஏ, வாட் இஸ் லிபர்ட்டி அக்கார்டிங் டு த ஓல்டு லேடி, இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் பி, ஹவு வுட் லிபர்ட்டி காஸ் யூனிவர்சல் சாஸ். இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு யூனிட்லையுமே இந்த கிளாசரியை நல்லா படிங்க, அதுவே உங்களுக்கு சினானிம்ஸ் கவர் ஆகிடும். இந்த சினானிம்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் உங்களுக்கு ஆன்டனிம்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாவே சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4 இந்த 3 யூனிட்லையும் என்னென்ன 1 மார்க்ஸ் படிக்கணும், என்னென்ன போயட்டிக் லைன்ஸ் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ட்ல இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷில் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அந்த 1 மார்க் கொஷின்ஸில் இருக்க புக் பேக்கில் எதெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கான நோட்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு 4th யூனிட் எடுத்துக்கோங்க. சம்மிட் எட்மண்ட் ஹிலாரி. இந்த 4th யூனிட்டில் உங்களுக்கு வேர்டு, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டது. அதே மாதிரி 5th யூனிட்டுக்கும் கொடுத்துருக்கு, 6th யூனிட்டுக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. என்னென்ன படிக்கணும்னு சொல்கிறேன், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் படிங்க. அதுக்கடுத்து அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரானிம்ஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது கொஸ்டின் நம்பர் 7 to 20 இருக்கு இல்லையா? இது வந்து பப்ளிக்கில் 7th கொஸ்டின்லேருந்து 20 கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் மிட்டமில் நமக்கு அந்த 10 கொஸ்டின்ஸில் இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வரும். அதே போல் அதுக்கடுத்தது பார்த்தோன்னாக்கா ரைட் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வர இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஸ்டின் டேக் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் டேக் வந்து செகண்ட் மிட்டமுக்கு கேட்கறதுக்கு அவ்வளோ சான்சஸ் இல்லை.
ப்ரிப்போசிஷன் வெரி இம்பார்ட்டன்ட், அது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. கிளிப்டு வேர்ட்லாம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது ப்ரேசல் வேர்ப்ஸு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பாருங்கள் சென்டென்ஸ் பேட்டர்ன், அதெல்லாம் கூட உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. சிலபிஃபிகேஷனும் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன், சிலபிஃபிகேஷன் இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதுக்கடுத்தது ப்ளூரல் ஃபார்ம்ஸு. ஸோ வெறும் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை பிள்ளைங்களா, இது ஃபுல்லாகவே நல்லா கேதர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடியம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது மாடல் ஆக்சிலரிஸ் இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தோன்னாக்கா பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கடுத்தது ரீட் த போய்டிக் லைன் அண்ட் த கொஷின்ஸு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு போயம், இப்போ 4th யூனிட் போயமில் பார்ப்போம், இதில் உங்களுக்கு போய்டிக் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக 1 லைன் சென்டென்ஸில் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக இதெல்லாம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் 4, 5, 6 படிக்கிறத விட 4th யூனிட் 5th யூனிட்ன்றவங்க 4th யூனிட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இல்லை எனக்கு 3 யூனிட்டும் இருக்குன்றவங்க 4th யூனிட் 5th யூனிட் படிக்க பாருங்கள். இதுக்கடுத்தது இது போயம் 5ஓடது, யூனிட் 5ஓடது. அதுக்கடுத்தது அதிலே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்குது. அதுக்கடுத்தது போயம் 6 சரிங்களா. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ரிப்போர்ட்டிங் த டைலாக், இதுவுமே கேட்குறாங்க, ரிப்போர்ட்டிங் த டைலாக் கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா. அதுக்கடுத்தது டிகிரி ஆஃப் கம்பேரிசன். ஸோ டிகிரி ஆஃப் கம்பேரிசன் தேவை கிடையாது, அது பப்ளிக்கில் நம்ம பார்த்தா போதும். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்லாம் கூட பப்ளிக்கில் பார்த்துக்கோங்க, இதுக்கு தேவை கிடையாது. நம்ம செகண்ட் மிட்டமுக்கு தான் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட், சிம்பிள், காம்பவுண்ட் வேர்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கண்டிஷனல் கிளாஸ் படிக்கணும், ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. இது வந்து பாருங்கள் உங்களுக்கு யூனிட் 4க்கு 5க்கு சொல்கிறேன், இது யூனிட் 4க்கு இது, அதுக்கடுத்தது யூனிட் 5க்கு இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, யூனிட் 6க்கு. ஸோ 2 யூனிட் அப்படின்றவங்க 2மே படிச்சுக்கோங்க, செலக்ட் பண்ணி படிக்க வேண்டாம். அதுக்கடுத்தது கொஸ்டின் ஆன்சர்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ படிக்க கஷ்டமாக இருக்குன்றவங்க இதில் வந்து 1 லைன் ஆன்சராக ஈஸியாக இருக்குது லெசன் 4ல், இந்த இம்பார்ட்டன்ஸும் படிச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த நோட்ஸ் போதும் உங்களுக்கு. லெசன் 4, லெசன் 5, லெசன் 6 இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து நோட்டீஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இமெயில் ரைட்டிங் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்லோகன் ரைட்டிங் கண்டிப்பாக கேட்குறாங்க, ஸ்லோகன் ரைட்டிங். அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹெட்லைன்ஸ், ஒரு ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டு அதை வச்சு நம்ம வந்து கண்டினியூ பண்ணி எழுதணும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்ப்ளீட்டிங் ப்ராவர்ப், இது வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. பேராகிராஃபை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 4ஓடது காமனாக இந்த கொடுத்துருக்க இந்த ஹிண்ட்டை வச்சு பாருங்கள், இந்த சம்மிட் எட்மண்ட் ஹில்லாரியில் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்க இந்த ஹிண்ட்டை வச்சு காமனாக ஒரு பேரா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ புக்கில் இருக்க அத்தனை கொஸ்டின் படிக்கிறத விட நீங்கள் ஓனாக கூட நீங்கள் எழுதலாம். 5th யூனிட் 6th யூனிட்டுக்கு கொடுத்துருக்கு சரிங்களா. அதே மாதிரி போயம் பேராகிராஃபும் இதில் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் உங்களுக்கு வந்து டெவலப் த ஹின்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்குமே இந்த ஸ்டோரி வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ பேலன்ஸ் இருக்கிற நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃபை நான் பின் பண்ணிடுறேன். நீங்கள் செகண்ட் மிட்டமுக்கும் படிச்சுட்டு இதை வந்து ஆஃபலி ரிவிஷன் எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிடிஎஃப் இது. பப்ளிக் எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸும் இம்பார்ட்டன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வேறு என்ன வீடியோஸ் பார்க்கலாம். ஆஃபலி ரிவிஷன் எக்ஸாம் பப்ளிக்கு இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.